சிவமங்கலம் கேட்கப்படுகிறது, உபதேசம் சொல்லப்படுகிறது. சொல்லற சும்மா இரு. அருணகிரிக்கு கந்தன் உபதேசித்த மகா மந்திரம் சொல்லற சும்மா இரு. ஆராதார அதோமுக ஞானாக்னி நாயகன் அருபுரி அரசு டம்பிடியான். ஆமா, வேலுடை வள்ளி மணாளன் வள்ளல் முருகப்பெருமான். இந்த சகம் தவத்தினால் அடைய இருக்கிற பொருள் முருகப்பெருமான் தான். சுப்பிரமணியம் சுத்த பரபிரம்மத்தில் உதித்த மணி அது. ஆமா, இதுதான் 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். இது 5ஓடு தான் தோன்றினது. 5 தான் இருக்கும். அதற்கு மட்டும் 6 போதுதான் 6ஆம் நிலை எழுத முடியும். அதுதான் அதோ முகம். ஆமா, அப்ப அவர் உபதேசிக்கிற உபதேசம் சொல்லற சும்மா இரு. இப்ப இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சும்மா இருக்கு சுகம் சொன்னோம் கேள். சும்மா இரு, அதான் சுகவாசல் வீடு. நம்மளால சும்மா இருக்க முடியறதில்ல, சும்மாவே இருக்கிறதில்ல. அதுக்கு நிறைய காரணங்கள். ஆமா, அங்க கருவிலிருந்து நம்ம தோன்றி மழலை வைக்கப்படும் பொழுது அங்கிருந்து சகலமும் தோன்றினது. ஆமா, அப்பவே ஓசை இயக்கம் அது இது அப்படின்னு ஒரு தொடர் வினைக்குள்ளார வந்துட்டோம். கண் விழிக்கும் பொழுதே ஆமா, இந்த மனம் தேகம் சிந்தனை எல்லாம் செயலாக்கத்துக்கு வந்துடுது. விழித்த உடனே உச்சபட்ச வேகத்துல பயணிக்க தொடங்கிறது. அதான் தான் படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம மனம் ஓய்ந்து இருக்காது, அதுக்கு ஓய்வே தெரியாது. அது வாட இயங்காம இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆமா, நம்ம என்ன கற்றாலும் பெற்றாலும் இந்த உலகம் எதை சொன்னாலும் ஏமாந்து விடாதீர்கள். சும்மா இருக்கிறது மட்டும்தான் நிலைப்பாடு. சொல்லற சும்மா இரு. சும்மா இருக்கிறதுனா சும்மா இருக்கிறது இல்லை, சொல்லற அப்படின்னா மனதுல இருந்து சிந்தை எண்ணங்கிற பெயரால சொல் தோன்றிக்கிட்டே இருக்கு. நினைச்ச உடனே பேசுறோம். நினைப்பு முதல்ல இருக்கு, அதுக்கு அடுத்தது சொல் வருது. அம்மான்னு சொல்லாய், சிந்தையா, எண்ணமாய் தொடர்ந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. கொதி நீர்ல இருந்து விடுபடுகின்ற அங்க நீராவி போல விடுபட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம இதுல இருந்து விலகிறது. சொல்லற சொல்லே அருந்து போயிடுறது. சொல் கடல் வத்திடுறது. சும்மா இருக்கிறது. ஒரு சொல்லிட்டாரு, அது அத்தனை எளிதானது இல்லை. நம்ம அணுவா கனவுகளின் பெயராளர், ஆசைகளின் பெயராளர், பந்தங்களின் பெயராளர், எத்தனையோ பெயரால நம்ம இங்க அணுவா தனித்தனியா பல்வேறு இலக்குகள்ல குறிக்கோள்கள்ல கட்டப்பட்டிருக்கோம். கண் விழிச்சோன்னே அதெல்லாம் சிந்திச்சிடும். விழிச்சோன்னே பார்த்தீங்கன்னா நேற்றைய இந்த தொடர்ச்சி இன்னைக்கு எண்ணத்துல புகுந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடந்தது தானே, முடிந்தது தானே விட மாட்டான். கடந்த கால காயமும் மறக்க மாட்டான், எதிர்கால கனவையும் மறக்க மாட்டான். நாள் கடந்து போகும், இவன் எண்ணம் கடந்து போகாதுன்னு சொல்றான். இப்படிலாம் அதீதமான வேலைகளை நம்மளோட சிந்தனைகளுக்கு மனதுக்கு கொடுத்துடலாம். இப்படியே கொடுத்து அதை ஒரு எந்திரமாவே ஆக்கிடலாம். எல்லா எந்திரத்திற்கும் ஓய்வு தேவை, எல்லா சிந்தைக்கும் ஓய்வு தேவை, எல்லா மனதிற்கும் ஓய்வு தேவை. ஓய்வெறியாது இயங்கி கொண்டிருக்கிறான் இவன். அதுல இருந்து விடுபடணும், அவ்வளவுதான். இவங்க செய்கின்ற எல்லா சாதகங்களுமே அதற்கு தான். அவ்வளவுதான். ஏன்னா நீ மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் நீ மனிதன் என்ன ஆனாய். உன்னுடைய இறுதி இலக்கும் முதல் இலக்கும் மனிதம் தான். மனிதம் எனும் புனிதம் தான்.
இங்கு இதயமுடையவனாய், இங்கு இதம் தெரிந்தவனாய் நீ வைக்கப்பட்டிருக்கிறாய். ஆறாம் அறிவை கொண்டு இந்த பிற இந்த விஷயாதிகளில் இருந்து, அந்த முடிச்சுகளில் இருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக் கொள்ளும் வல்லமை உடைய 6ஆம் அறிவை உடையவர்கள். அவ்வளவுதான். அப்ப இங்கு மனிதன் வந்தோடனே மனச்சின்மை தான் நம்மளோட நிலைப்பாடா இருக்கு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. அப்போ அந்த மனச்செம்மை தான் நமக்கு முடிவாக வைக்கப்பட்டிருக்கு. இவ்வளோதான், வேற எதுவும் தவம் கிடையாது. நம்ம கேட்டேன் என் குருநாதன் இடத்துல, தவம் இல்லை குமரா, நான் என்னும் வதம் செய்ய அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு அஸ்திரம் தவம், மற்றபடி வேறொன்றும் இல்லை. தவம் இந்த வேதம் சார்ந்த அந்த அறிவை உடைய தவங்கிற ஒரு முறையில் சொல்லும் பொழுது, நான் என்னும் பதம் வதமாகும் பொழுது, வதம் நிகழும் பொழுது அங்கு நான் அற்று போகிறேன். அதாவது சொல்லற சும்மா இரு, சுகம் மூலம் சேர்கிறேன். இதற்கு தான் நான் வந்திருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இந்த உலகம் செஞ்சுட்டு இருக்கு. இவ்வளோ முறைகளும், இவ்வளோ நிலைப்பாடும், எவ்வளோ கோரிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. இதுதான் நான் அடிப்படை. இவ்வளோதான். மனமற்று போதல், நான் அற்று போதல், உணர்ந்து தான் தெளியணும், தெரிஞ்சு தான் தெளியணும். சும்மா நம்ம பாட்டுக்கு மனநம் செய்துட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது இல்லை என் செல்வங்களே. நம்ம அதை உணர்வு பூர்வமாக நினைக்கிறது. அவ்வளோதான். நீ அது ஆகுபொருள், எது ஆகுபொருள், அது ஆகுபொருள், அது ஆகுபொருள்னு உனக்குள்ள ஒரு தீர்க்கமாக ஒரு சுய பிரகடனம் செஞ்சுட்ட அப்படின்னா, அதன் பெயரால் சிந்திப்பாய், அதன் பெயரால் காணுவாய், அதன் பெயரால் சொல்லுவாய், அதன் பெயரால் சாதிப்பாய், அதன் பெயரால் நிலை நின்று இருப்பாய். இவ்வளவுதான் நிலைப்பாடு. அதன் பெயராலே நிலை நின்று இருப்பாய். நீ அது ஆகி போவாய். இது ஒரு தொடர் ஓட்டம். சும்மா அந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. தவங்கிறதெல்லாம் சடங்கு. ஆமாம், அதெல்லாம் எத்தனை விதமான சடங்குகள். இதெல்லாம் மனம் அவிக்கிறதுக்காக எடுத்து வரப்பட்டிருக்கின்றது தான். அவ்வளோதான். இதெல்லாம் விளைகிறோம். ஒரு அஸ்திரம், எதிர் அஸ்திரம், 2 அஸ்திரமே வீழ்ந்தது. அங்கே எதிரில் இருப்பவன் வென்றான். ஆனால் பலி கொடுக்கப்பட்டது அம்புகள். அதுபோல் இந்த தவங்கிறது முறியும் பொருளாக இருக்கிறது. மறந்து விடாதீர்கள். என்ன காரணம் அப்படின்னா, சீவனை சிவனாய் அமர்ந்திருந்தாரே. இந்த விளையாட்டுல, இந்த ஜீவன்ல, இந்த உலகத்துல என்னை விதத்துல பூட்டினது நானே தான். அதுதான் சர்ச்சை. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பாடம். நான் அவங்கள போய் பார்க்கறது, இவங்கள போய் பார்க்கறது இல்லை. நான் தான் அது. அவ்வளவுதான். அது மறந்துட்டோம், மறைஞ்சிருச்சு. இந்த உலகம் அதை மறுத்துக்கிட்டு இருக்கு. இவ்வளவுதான் நிலைப்பாடு. நீ அதுவாய் தான் இருக்கிற. ஆமா, அதற்கு தான் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்து பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தான். நீ உன்னையே அர்ச்சிக்க வந்திருக்கிறவன் தான். அது இந்த உண்மையை தெரியும் போது அதுக்கப்புறமேட்டுக்கு நீ ஒரு ஏக அன்பில் லைத்திருப்பாய். ஆமா, அது ஒரு எல்லை இல்லாத நிலைன்னு சொல்றேன். அந்த நிலையை நோக்கின பெரும் பயணத்துல தான் நம்ம இருக்கிறோம். அதை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, சும்மா இருக்கிறது தான் உலகத்திலே ரொம்ப கடினம் சொல்றாரு அருணகிரியார். செம்மான் மகளை திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற ரெண்டலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. முருகா, நீ பாட்டுக்கு சத்தம் இல்லாம சொல்லற சும்மா இருன்னு சொல்லிட்டு போயிரு. என்ன பொருள்னே எனக்கு தெரியலங்கிறார். நம்ம 6 கோடி மாயைகள் கன நேரம் நம்ம மனதுல இருந்து என்ன கிட்டுகளா, சித்த சிதைவுகளா வெளியேறிக்கிட்டு இருக்கு. அப்படிங்க காட்டாற்று பெருவெள்ளமா செய்கிட்டு இருக்கு. நம்ம வெறும் கடுகா அது போற போக்குல போய்கிட்டு இருக்கோம். இப்படிதான் இருக்கு. இந்த சும்மா இரு, இந்த மனதை நீ செயலற்ற நிலை ஆக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு, இதெல்லாம் சாதாரண காரியம், உன் அருளால் அல்லவா அது ஆகும் அப்படின்னு மீண்டும் அந்த அருளை பெறுகிறாருன்னு சொல்றேன். அதே தான் சொல்றேன். நமக்கு அவர்களுடைய அருளின் பெயரால ஆன்றோர் சான்றோர் நம்ம ஈன்றோர் ஆசியின் பெயரால நம்ம அந்த நிலையை அடைய முடியும். அவ்வளவுதான். அது ஒரு நெடும் பயணம். நெடும் பயணத்துல ஆகுவது அறியாத ஆகிவிடுவீர்கள். அதை நோக்கின பயணத்துல இருங்க. 1000 கல்விகள் அன்றாடம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ஞானத்திற்காக. அப்படியே புதுசு புதுசா பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் மனச்சின்மைக்கு உங்களை அழைத்து செல்லவே செல்லாது. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் அற்று போதல் அப்படின்றது தான் முதல்ல இந்த உண்மையை உணர்றது. வெறும் வாகனம் பல கோடி ஒரு கூட்டு செஞ்சிருக்காங்க. ஒரு மாயை கிளி மர்ம உயிராய் அது விதித்த தர்ம காலம் அளவு அங்கு வாசம் செய்கிறது.
யாமார்க்கும் குடியல்லும் நமனையென்றும். இது நான் இருக்கிற வீடு இல்லை, அவன் இருக்கிற வீடு. நான் எங்கே போய் நான் என் இறைவனை தேடுறது? அதான் ஜீவனனை இங்கே இருக்கிறான். அவ்வளோதானே. நான் இங்கே இருக்கிறத போயிட்டு பிடிக்காம நான் வேற எங்கே போய் பிடிக்க போகிறேன்? சிக்கனை பிடித்தேன் நீங்கள் என்று அருள்வதுமே. பிடிக்க உங்களுக்குள்ளாரே நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதான். நம்ம எந்த விதத்தில் அவனுக்கு அந்நியமானவன் இல்லையா? அவன் முதல் பொருள், இவன் இரண்டாம் பொருள். ஆமாம், அந்த தர்மத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் கண் விழித்தேன் கண்டேன்னு சொல்கிறேன். கண் மன்னிசனா அவன் இருக்கான். நான் சிந்திச்சேன்னு சொல்கிறேன். எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன். மூல பொருளே அவனா இருக்கான். எப்படி சொல்றதுன்னா, இங்க நிறைய மின் உபகரணங்கள் நிறைய இருக்கு. நான் அதோடு இது செய்யுது, இது இப்படி பண்ணுதுன்னு சொல்றேன். இல்லை, அங்க மின்சாரம் என மின் நாயகன், மின்னல் நாயகன் அங்க விட்டு இருக்கிறான், மின்சாரம் என அப்படின்னு தான் இதுதான் நிஜம்னு சொல்றேன். நம்ம இப்போ ஞானம்ன்றது ஏதோ பெரிய பாலபாடம்னு சொல்றான். பாலபாடம் ஞானம்க்கா. அங்கதான் நீ சித்த சுத்த சிசுவாய் வைக்கப்பட்டாய். இங்க எந்த கள்ளமும் இல்லை, எந்த கேடும் இல்லை, எந்த தீங்கும் இல்லை, எந்த வஞ்சமும் இல்லை. அடித்தாலும் பசித்தாலும் ஓடி வந்து அடித்தாலும் அன்னையே கட்டிக்கொள்ளும். சித்த சுத்தமாக இருந்த நம்ம அந்த பாலநிலையை அடையணும். பாலநிலையை அடைஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த பாலபாடம் புரியும். பாலபாடம்ன்றது இவங்க ஏதோ குழந்தைங்க படிக்கிற பாடம் நினச்சிட்டு இருக்கோம். குழந்தை ஆகிற பாடம் அது. ஆமாம், இங்கே 3 வழி தான் இருக்குது. ஒன்று பாலனாகு, இல்லை ஞானியாகு, இல்லாட்டி உண்மத்தனாகு. அவ்வளோதான். ஒன்றும் பாலனாகணும். நீ குழந்தையா இருந்தால் உனக்கு அவன் தந்தை என்ன வருவான், தாய் மாணவனா வருவான், ஆதி செவ்வந்திநாதன். ஆமாம், நீ ஞானியானா அங்கே மெய் ஞானமாக வருவான். அவன்பால் சிவனி பித்தனா பக்தனாம் நானும் சிவ பித்தனே அப்படின்னு அவன் பித்தன் தொழுதேத்தும் பித்தனாய் வருவான். இவ்வளோதான் நிலைப்பாடு. இந்த 3 வழியில தான் நம்ம அவனை அடைய முடியும். நம்ம இந்த 3 வழியில தான் மனமற்று போகிற நிலை வரும். வேறு எந்த இடத்துலையுமே வராதுன்னு சொல்கிறேன். அதனால சும்மா சடங்குகளுக்காக நம்ம வாழ்வு செஞ்சுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு எல்லாம் இருக்க வேணாம். வாழ்வை அர்த்தப்படுத்துறது அப்படின்னா நம்மளால் இயன்றது தேவைப்படும் இன்னுயிர்களுக்கு இடம் தேடி இன்முகத்துடன் தந்து அவர்கள் மனதார உயிரார பசியார வைப்பதும் தான். தாகம் தீர்க்க சில அப்படிதான் நம்மளை நிலைநிறுத்தணுமே தவிர இங்கு வேறு ஒன்றும் கல்வி இல்லை. இங்கே எத்தனை நிலையங்களுக்கு போனாலும் ஆயிரம் தத்துவங்களை தான் அவங்க சொல்லுவாங்களே தவிர மனச்சமையை சொல்லவே மாட்டாங்க. ஆமாம், அது பெரிய பாடம். அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லித்தரப்படவில்லை. நம்ம என்னத்தை போயிட்டு கற்றுக்க வந்திருக்கோம். நான் கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், தெளிந்தாருக்கு செய்வன் சிவலிங்கமே. உயிர்க்க உயிரான பொருள் என்கிட்ட இருக்கு. நான் இந்த பொருளை போய் தேடி போகணும். பால் இங்கே இருக்க, நெய்யை நான் ஏன் தேடி போகணும்? நான் அதை வித்தையில் ஆக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை உணரணும். இதெல்லாம் எந்திரம் தான், 2ஆம் பொருள் தான் தெரிஞ்சு அவ்வளோதான். இதற்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அவ்வளோ முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு பயணிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறதானே தவிர நம்ம பாட்டுக்கு இந்த சகம் சொல்கின்ற கோடி வழிகள், நீங்கள் கோடி வழிபாடுகள்லாம் அதெல்லாம் சடங்கு தாங்கிறத தயவு செய்து மறந்துடாதீங்க. உங்களுடைய உயிரான பொருள் உங்களுக்குள் இருக்கிறான். அந்த உயிரை நேசியுங்கள். அதே போல உங்களை சூழ்ந்து ஒரு பெரிய உயிர் கூட்டம் இருக்கு. அந்த உயிர்கள்லாம் உன்னை விடவும் உயர்வானவைகள். அந்த உயிர்களுக்கு தேவையானதை மனம் வந்து தந்து அவர்கள் அப்படி ஒரு வாழ்வு வாழ்றது தான் நிஜமானதா இருக்க முடியும்னு சொல்றேன். ஆமாம், அதனால நாங்கள் எதையும் புறந்தள்ள சொல்லலை. ஏன்னா அந்த மரபு வளரணும், அந்த சடங்குகள் வளரணும் அடுத்த தலைமுறைக்கு. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் மெய்ப்பொருளை விட்டுடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆதாரத்தை விட்டுடக்கூடாதுன்னு சொல்கிறேன். நட்டக்கல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாற்றி முனமுனன்று பேசும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமா நாதன் உள்ளிருக்கு. சுட்ட சட்டி சரட்டுவோம் கரிச்சுவை அறிவோம். சுவை அறிந்தவன் எதிரில் கிடக்குறான், அவனுக்கு செய்யணும். அவ்வளோதான் விஷயம். இது ஆதாரமாக ஆக்கிக்கிங்க, அவ்வளோதான். ஏன்னா உற்று நோக்குனா அவனை தவிர எதுவுமே இல்லை. ஏகன் அநேகன். அவன் இல்லாத இடமே கிடையாது. இருக்கிற இடத்த காட்டுனா அவன் இல்லாத இடத்த காட்டுன்னு நான் சொல்லுவேன். நீ இல்லாத இடத்த காட்டினா நான் இருக்கிற இடத்த சொல்லுவேன். இது எங்கும் நீக்குமர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமாக இருக்கிற அவன் இங்கே உயிரா துன்பமாக கதறலா பதட்டமாக இருக்கான். அப்படிங்கும்போது அவனை அங்கு நான் நிறைவு செய்கிறதோட அங்கே அவனுக்கு தேவையானது தர்றதை விட என்ன பெரிய வழிபாடு இருந்துட முடியும்? ஆழ்ந்து சிந்தித்து பாருங்களேன் செல்வங்களே. ஆமாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எது முதல் தரம், எது 2ஆம் தரம், எது 3ஆம் தரம், எது 4ஆம் தரம். உயிர் தான். உயிர் வடிவாந்த இறையை கண்டு விட்டேன். அங்கே அவர்களுக்கு செய்கின்ற சேவையினுடைய முதல் சேவையாக இருக்கிறது. அதுக்கப்புறமேட்டுக்கு இறை நிலையங்கள் அப்படியே அவ்வளோதான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா
அதான் நிஜம்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்றேன். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுறு, யாவருக்குமாம் முன்னும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. மூலன் வாசம். இதை நீ அன்றாடம் உன்னால இயன்றதை செஞ்சுட்டு போங்கப்பா. வேற என்ன, ஒன்றும் பொழுதெல்லாம் ஒரு பிடி இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க. ஒரு நபர் கொடுத்தால் இந்த உலகத்தில் ஏழ்மை இல்லை. ஒரு நபர் ஒருவர் கொடுத்தால் போதுமானது. ஆமா, அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது அப்படின்னா, நான் வாழ்ந்ததின் விளைச்சலை, பலனை சக சீவன்களுக்கு பலனாய் தந்துவிட்டு, சித்தத்தை சிவன்பால் வைத்து காயங்களினால சகல கர்மமும் செய்துட்டு அன்றாட அந்த